ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2019 கோவிட் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். 2019 கடைசியில் ஸ்டார்ட் ஆகி 2020 தான் இந்தியாவில் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. 2019 டிசம்பரில் சைனாவில் ஸ்டார்ட் ஆச்சு. இதே மாதிரி 1919 என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது என்ன 1919 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும், அதாவது ஒவ்வொரு செஞ்சுரியிலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டமிக்கோ ஒரு எபிடமிக்கோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 100 வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அது என்னன்னு தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு செஞ்சுரி ஆரம்பித்து அது என்ன 18, 19வது வருஷம் வந்து கண்டிப்பாக அது நடக்குது. இப்போ 2019 கோவிட் நடந்த மாதிரி 1919, அதாவது ஆக்சுவலாக 1918 தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. 1918, 19, 20 வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் ஃப்ளூ. இப்போ நம்மளுக்கு கோவிட் மாதிரி ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து அப்போ ஒரு பெரிய இதாக பரவி, இப்போ வந்து கோவிட் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வந்து அலர்ட் ஆனோம். அப்போ அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது, அப்படி ஒரு வைரஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அது பரவிக்கிட்டு இருக்குது, நிறைய பேர் இறந்து போகிறாங்கிறது பாதி பேருக்கு தெரியவே இல்லை. அதனால் மொத்தமாக 5 கோடி பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால் மொத்தமாக பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 50 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்னது பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஒரு கண்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயினில் இருந்து தான் இந்த வைரஸ் பரவுச்சு அப்படின்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மை கிடையாது. ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த வைரஸ் இப்படி பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னது ஸ்பெயின். அதனால் இதுக்கு பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது எங்கேருந்து பரவ ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 யூஎஸில் மிலிட்ரி கேம்ப்லேருந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து ஸ்பெயின் சொன்னனால இதுக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. இருந்தாலும் WHO இதை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு கண்ட்ரியுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி எந்த ஒரு வைரஸுக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துமே அதுக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர எந்த ஒரு நோய்க்குமே கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணி நேம் இருந்திருக்காது. இது WHOட அறிவுரைப்படி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து நிறைய பேரை கொன்றிருக்கு. ஏன் ஸ்பெயின் இதை பற்றி பேசுச்சு, யூஎஸ்லேருந்து பரவனாலும் யூஎஸ் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் வேர்ல்டு வார் வந்து முடிஞ்ச நேரம். அந்த நேரத்தில் யூஎஸ்க்கு வந்து பேச நேரம் இல்லையா, இல்லை அதை பேச வந்து மறந்துட்டாலான்னு தெரியல. ஸ்பெயின் சொன்னனால இதோட பேர் வந்துருச்சு. ஸ்பெயின் ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் வேர்ல்டு வார் 1 கலந்துக்கல. ஸ்பானிஷ் ஃப்ளூ பரவுறதுக்கு காரணமான வைரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூன்ஸா H1N1 வைரஸ் அப்படிங்கிறது. COVID-19க்கு SARS CoV-2 அப்படிங்கிற வைரஸ் மாதிரி ஸ்பானிஷ் ஃப்ளூவுக்கு இன்ஃப்ளூன்ஸா வைரஸ். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இது மாதிரி பிரச்சனை நடந்துருந்தா இருக்குது. இதே மாதிரி 1819லேயுமே ஒரு எபிடமிக் வந்து அயர்லாண்டில் ஒரு ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. எபிடமிக் பேண்டமிக் நம்ம சொல்கிறோம். எபிடமிக் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில் உருவாகி அந்த கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ளேயே அது பரவுச்சு அப்படின்னா அது எபிடமிக். ஒரு கண்ட்ரியில் உருவாகி அது வேர்ல்டு மூடாக பரவுச்சுன்னா அது பேர் தான் பேண்டமிக். கோவிடும் பேண்டமிக். நான் சொன்ன 1919 நடந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவும் பேண்டமிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.